வெயிட் பண்ணு இல்ல இப்ப இல்ல அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ கொஞ்சம் அந்த டீம் போடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். அட்ரஸ் செய்ய மாட்டேன். हाँ ಇದು ಓಕೆ. சக்தி, ஆமாம் பிங்கி, நான் தான் உன் கடந்த காலத்து பூத். ஆமாம் சக்தி, அப்படி தான் தோணுதில்ல? நம்ப முடியுதா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு? நம்மளுக்கு இப்போ வயசாச்சு சக்தி. அப்புறம் இப்போ எங்கே இருக்கேன்? சித்தார்த்தும் நானுமா இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். ஓ, சின்ன ஊரில். அங்கே என்ன பண்ணுறேன்? இல்லை, அது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சொன்னாங்களா நான் உன் வீட்டை வாங்கிட்டேன்னு? ஓ, நீ வாங்கியிருக்கியா? யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னே தோணலை. விற்கிறாங்கன்னு சொன்னப்போ கூட நான் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் வாங்கினது நீதானதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்தி. அந்த வீடு உனக்கு எவ்வளோ உயிர்னு எனக்கு தெரியும். சி, நமக்கு எல்லாம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. உனக்குன்னு ஒரு கரியர், ஸ்டார் ஆகிட்ட. எனக்கு கல்யாணம், குழந்தை, குடும்பம், 2 பேருக்குமே வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குல்ல சக்தி? ஆமாம், எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வளர்ந்துட்ட, நான் வளர்ந்துட்டேன். இப்போ கற்றுக்கிட்டேன் எப்போவுமே சிஸ்டர்ஸ் அப்படின்னுலாம் எதுவுமே இல்லைன்னு. சரி போகலாம். சாப்பிடு. இல்லை போகலாம். நாம் சந்திச்ச அந்த தருணம், அது நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு 100 தடவையாவது நினச்சி பார்த்துருக்கேன். நீ எங்கேயோ உட்காந்துட்ருப்ப, உன்னை திகைக்க வைக்கிற மாதிரி நான் நடந்து வருவேன். என்னோட நகை, என் கார், என் தகுதி உனக்கு நிகராக இருக்கிறது பார்த்து நீ தலையை தொங்க போட்டு போவ. இப்படி ஒரு வெற்றிகரமான ஒருத்தரோட நட்பை விட்டு கொடுத்துட்டோமேன்னு. ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கலை. அந்த சந்திப்பு உன்னை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. அதுதான் என்னை காயப்படுத்துச்சு. ஒருவேளை என்னை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போயிருந்தாலோ, இல்லை நான் நடிக்கிறத பற்றி கேவலமாக பேசியிருந்தாலோ என்னால் சமாளிச்சிருக்க முடியும். ஆனால் எது என்னை பாதிச்சதுன்னா, என் மனசில் ஒரு மைல்கல் உறவா நான் எதை யோசிச்சேனோ அது உனக்கு நீ கடந்து வந்த பாதையில் ஒரு சிறிய வளைவு, அவ்வளோதான். நாம் உடன்பிறவா சகோதரிகள் அப்படின்னு இல்லாத ஒரு உறவை ஒரு தரப்பா என் மனசில் கோட்டை தான் கட்டியிருக்கேனா? முன்ன ஒரு முறை இப்படி செஞ்சிருக்கேன்னா கட்டாயம் அதே தப்பு தான் மறுபடியும் செஞ்சிட்ருக்கேன். தோட்டத்துக்கு வண்டி விடுங்க. வேண்டாமா, இப்போ அங்கே போக வேண்டாமா? சாயத், சொல்கிற பேச்சு கேளுங்க. தோட்டத்துக்கு வண்டி விடுங்க. மேடம், அட நில்லுங்க மேடம். சொல்ல போயிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நில்லுங்க மேடம். பிரதீபன், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இருங்க. ஜிஎம்ஆர்ங்க. பிரதீபன், இந்த திடீர் விஜயத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது சக்தி? நீங்க என்ன விரும்புறீங்களா ஜிஎம்ஆர்? எனக்கு தெரிஞ்ச வரை சொல்லணும்னா ஆமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க. அது நடக்காத சக்தி. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீங்களே, காதல், தகுதி, பதவி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது தானே, நிபந்தனை இல்லாத உறவு தானே.
எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்களால எது முடியாதோ அது மட்டும் என் வரமா கேட்குறீங்க? நிபந்தனை இல்லாத உறவும் அன்பும் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்க சக்தி. நான் உன் அம்மா இல்லை. அம்மா கிட்ட கிடைக்காதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ முதல்ல இங்க வந்துடக்கூடாது சக்தி. நமக்குள்ள சில எல்லைகள் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி அது தாண்டாம இருக்கிறதா உனக்கும் எனக்கும் நல்லது. என்ன நடந்தாலுமா? நான் சாகர நிலைமையில இருந்தா? நீ இப்ப சாகர நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் இருக்கா இல்லையா ஜிஎம்ஆர்? உன் வாழ்க்கையோட எல்லா பக்கத்துலையும் நான் இருக்கேன் சக்தி. உன் வீட்டில், உன் காரில், உன்னோட வெற்றியில், உனக்கு இருக்கிற அந்தஸ்துள்ள எல்லாத்துலேயும் உன் வாழ்க்கை முழுக்க நான் இருக்கேன். அது போதாதா சக்தி? நீ வித்தியாசமான பொண்ணு, புத்திசாலின்னு நினச்சேன். நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வா. நீ இப்போ வீட்டுக்கு போ சக்தி. போய் நிம்மதியாக தூங்கு. உங்க வைஃப் கிட்ட வேணா நான் பேசுறேன். அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும் ஜிஎம்ஆர். சக்தி, வெளியில போ. என் கண்ணில் முழிக்காத. போலனா உன்னை உருவாக்கின எனக்கு உன்னை எப்படி அழிக்கணும்னு தெரியும். என் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கார். அவரோட பிடியில நான் இருக்கேன். அவரை என்னால் எதிர்க்கவே முடியல. ஏன்னா இன்னைக்கு அவரோடு இருக்கிற உறவு தான் எனக்கு வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. அவரால் வர்ற ஏற்றமும் தாழ்வுமா இருக்கிற இந்த உணர்வுகள், இந்த அனுபவம் ஏமாத்துதோ? அவரோட இருந்த உறவு, அந்த உறவே ஒரு காணல் நீரோ? அவர் வாழ்க்கையோட ஓரத்தில் கூட நான் இல்லையோ? என் வாழ்க்கையில் உள்ள எதுக்குமே அர்த்தம் இல்லைனா இந்த வாழ்க்கையை இருந்துதா என்ன அர்த்தம்? அவளை கூப்பிட்டு எல்லாம் ஓகேவான்னு பாரு அலமேலு. நான் கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. என்னை ரொம்ப உறுத்துற விஷயம் எது தெரியுமா? லெட்டரில் இருந்த தேதி, அது அவளோட பிறந்த நாள். அவளோட 25வது பிறந்த நாள். அவளுக்கும் நம்மளுக்கும் ஒரே வயசு தான். 25லேயே வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டா. ஆமாம், அன்னைக்கு தான் சந்திச்சோம். ஆனால் பிறந்தநாள்னு எனக்கு தெரியாது. சக்தி, சக்தி, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, டாக்டர் உனக்கு ஃபுட் பாய்சனிங் சொன்னார். அவ்வளோ ஜீரணமாகாத அளவுக்கு என்ன சாப்பிட்ட சக்தி? என்ன டாக்டர், ஃபுட் பாய்சனிங் தானே? சக்தி, உனக்கு இப்போ ஓய்வு தேவை. நல்ல ஓய்வெடு. நீ எதையும் யோசிக்காத சக்தி. உனக்கு தேவையானதெல்லாம் பிரதீபனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். எனக்கு அடுத்த பட வேலை நிறையா இருக்கு. எது வேணும்னாலும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண. அடுத்த படமா? அப்பனா நீ இப்போ இருக்கிற நிலையில் ஜப்பானில் நடக்கிற ஷூட்டிங் எப்படி வருவேன் சக்தி? நீ உடம்ப பார்த்துக்கோ. என்னை விட்டுட்டு போறீங்களா? இனி உனக்கு விடுதலை சக்தி.